ஈரானினுடைய முக்கிய இராணுவ தளபதி ஒருவரை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் அறிவித்திருக்கின்றார்கள். புதிய வகை தற்கொலை ட்ரோன்களை தாங்கள் அறிமுகம் செய்திருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இன்று புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தற்கொலை ட்ரோன்களுடைய புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஈரானுக்கு அருகில் 2 மிக பிரம்மாண்டமான கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கின்றன. அதிலே ஒரு கப்பல் இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல். இந்த செய்தி குறித்தும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈரானினுடைய மற்றொரு சிறப்பு இராணுவ தளபதியை இன்று 17ஆம் தேதி தாம் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த இராணுவ தளபதி யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மேஜர் ஜெனரல் அலி சத்மானி என்று சொல்லப்படுகிறது. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானினுடைய யுத்தகால சிறப்பு தளபதியாக 4 நாட்களுக்கு முதல் நியமிக்கப்பட்டிருந்தார். ஏனென்று சொன்னா 4 நாட்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானிய இராணுவத்தினுடைய மற்றொரு சிறப்பு தளபதியாகிய மேஜர் ஜெனரல் கொலோம் அலி ரஷீத் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை. அவருடைய இடத்திற்கு மறுநாள் சனிக்கிழமை ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களால் அலி சத்மேனி மேஜர் ஜெனரல் அலி சத்மேனி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் மாதம் 17ஆம் தேதி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அலி சத்மேனி அவர்களை தாங்கள் கொன்றுவிட்டதாகவும் அவருடன் சேர்த்து மேலும் சில தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னால், இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து தளபதிகள் கொல்லப்படுறது உண்மையிலேயே இராணுவ ரீதியாக பார்க்கக்குள்ளே உண்மையிலேயே இது ஒரு இழப்பு தான். இது மிக முக்கியமான ஒரு பின்னடைவு கூட நாங்கள் சொல்லணும். ஏனென்று சொன்னால் அடுத்தடுத்து மிக பெரும் தளபதிகள் கொல்லப்படுறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி கொல்லப்பட்டிருந்தவர். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய விமானப்படை அதிகாரி கொல்லப்பட்டிருந்தவர். அதுக்கு பிறகு இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய புலனாய்வு பொறுப்பாளர் கொல்லப்பட்டிருந்தவர். இப்படியாக தொடர்ச்சியாக தளபதிகளினுடைய இழப்புகள் ஈரானுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், கடந்த சனிக்கிழமை புதிய தளபதி நியமிக்கப்படுறார். அலி சத்மேனி நியமிக்கப்படுறார். நியமிக்கப்பட்டு வரும் 4 நாட்களில் இஸ்ரேலால் கொல்லப்பட முடியும் என்று சொன்னால் அந்த இலக்குகளை அவர்கள் எப்படி தீர்மானிக்கிறார்கள், எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே இனி புதிய இராணுவ தளபதிகளை நியமிக்கக்குள்ளையும் அவர்களால் சரியான முறையில் செயல்பட முடியுமா என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த அளவுக்கு துல்லியமான இலக்குகளை கண்டுபிடிச்சு, ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவம் இது சம்பந்தமாக இன்றைய இந்த தாக்குதல் சம்பந்தமாக தகவல் வெளியிடும் போது தங்களுக்கு கிடைத்த மிக துல்லியமான தகவலை வைத்து வான்வழியில் தாக்குதல் நடத்தி இவரை கொன்றதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த துல்லியமான தகவல்கள் அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. பொதுவாக 3 சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தளபதிகளை இலக்கு வைப்பதற்கு இஸ்ரேல் 3 விதமான சாத்தியங்களை பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. முதலாவது உள்ளிருந்து கிடைக்கப்படுகின்ற தகவல்கள். உண்மையை சொல்ல போனால் அதுதான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்லணும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தளபதிகளும் ஒவ்வொரு அணு விஞ்ஞானிகளும் எங்கே போயினோம் எங்கே வரினோம் இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை துல்லியமான விஷயங்களை இஸ்ரேலுக்கு தகவல் கொடுக்கிறதே உள்ளிருந்து செயல்படக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு இஸ்ரேலினுடைய புலனாய்வு பிரிவாகிய மொசாட் பிரிவு ஈரானினுடைய பல்வேறு கட்டமைப்புக்குள்ள ஆழமாக ஊடுருவியுள்ளதைத்தான் இது காட்டுவதாக மேற்கத்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய தலைமைக்கு எதிரானவர்கள் ஒரு சில ஆட்கள் இருப்பினும் தானே, ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தலைமத்துவம் இருக்குன்னு சொன்னா அந்த தலைமத்துவத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த நாட்டில் இருப்பார்கள். எனவே அப்படியானவர்களை ஒன்று திரட்டி அவர்களை பயன்படுத்தி அவர்கள் ஊடுருவி ஏதாவது ஒரு வேலையை செய்திருக்க முடியும். எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஈரானுடைய கட்டமைப்புகளுக்குள்ள இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பு ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. அவர்களுக்கு உள்ளிருந்து தகவல்கள் கிடைக்குது. அதன் காரணமாகத்தான் தளபதிகளை அடுத்தடுத்து இலக்கு வைக்க முடியுது என்று சொல்லி முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் தொழில்நுட்பம். எங்களுக்கு தெரியாது என்ன விதமான தொழில்நுட்பம் யுத்த களங்களில் பயன்படுத்தப்படுது என்று சொல்லி. இப்போ பொதுமக்களாகிய நாங்கள் இப்போ 2025ஆம் ஆண்டு இந்த ஜூன் மாத காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு தொழில்நுட்பங்களோட தான் நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம். இப்போ நாங்கள் பாவிக்கிற ஐஃபோனாக இருக்கலாம் அல்லது நாங்கள் பாவிக்கிற ஆப்பிள் வாட்சாக இருக்கலாம். இதில் நாங்கள் பார்க்குற தொழில்நுட்பங்களை வச்சுக்கொண்டு இதுதான் இன்றைய உலகத்தினுடைய உச்சக்கட்ட தொழில்நுட்பம் என்று சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் உண்மை அது இல்லை. உங்களை எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் முதல்ல
முதல்ல வந்து அது ரகசியமாக தான் வைக்கப்படும். ரகசியமாக வைக்கப்பட்டு அந்த தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொல்லி ஆய்வு செய்யப்பட்டு அதை வந்து இராணுவத்தினுடைய தேவைக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து முதல்ல யோசிப்பினோம். அதனால எந்த ஒரு தொழில்நுட்பமும் உருவாக்கப்பட்டாலும் அது வந்து எடுத்தடுப்பில் வந்து பொதுமக்களாகிய எங்களுக்கு வந்து தரப்படுறது இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஏஐயை பயன்படுத்தி புதுசு படங்களை உருவாக்குறோம், வீடியோக்களை உருவாக்குறோம், என்னென்னலாம் செய்கிறோம். இந்த தொழில்நுட்பம் இப்பதான் வந்திருக்கதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முதலே வந்து இராணுவத்தினுடைய தேவைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பமும். எனவே இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பும் அமெரிக்க புலனாய்வு அமைப்பும் இன்றைய காலப்பகுதியில் என்ன விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள், அது எவ்வளவு நவீன தொழில்நுட்பம் என்றது உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு ஊகத்தில் சொல்லலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய கற்பனைக்கும் அப்பால்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் 100க்கு 100% இருக்குது. அதனால தான் வந்து ஈரானினுடைய முக்கியமான தளபதிகள், அணு விஞ்ஞானிகள், முக்கிய இலக்குகள் எல்லாம் வந்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இலக்கு வைக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இது 2வது. 3வது வந்து ஈரானில் இருக்கக்கூடிய பலவீனங்கள். பொதுவாக எல்லா நாடுகளிலையும் எந்த பெரிய வல்லரசாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பலவீனங்கள் இருக்கும். எனவே தளபதிகளை பாதுகாக்கிறதுல வந்து ஈரானிய அரசாங்கம் தவறிவிட்டதா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. எனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பலவீனங்களை பயன்படுத்தி அதுக்குள்ளாக நுழைஞ்சு இந்த தளபதிகள் இலக்கு வைக்கப்படலாம் என்று சொல்லி பொதுவாக கருதப்படுகிறது. எனவே இந்த 3 காரணங்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானிய தளபதிகளை இலக்கு வைத்துக் கொண்டு வருது. இது உண்மையை சொல்லப்போனால் இராணுவ ரீதியாக ஈரானுக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னு சொன்னால் தளபதிகள் பாதுகாக்கப்பட்டால் தான் தளபதிகளுக்கு செயல்படுற ஏனைய இராணுவம் வந்து பாதுகாக்கப்படும். எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகுது, தங்களுடைய தளபதிகளை பாதுகாப்பதில் ஈரான் என்ன விதமான கவனத்தை செலுத்தப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து மிக பரவலாக இப்போ விவாதிக்கப்படுது. அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் வந்து போர் நிறுத்தத்தை விடவும், சீஸ் ஃபயரை விடவும், அதையும் விட இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதுதான் சாத்தியமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு பொடி வச்சு பேசுற மாதிரி என்ன ஏதென்று சொல்லாமல் யுத்த நிறுத்தத்தை விடவும் இன்னொரு விஷயத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி, அது என்னன்னு சொல்லி குறிப்பிடல. பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2 தரப்புகளில் வந்து யுத்தம் நடக்கக்குள்ள அதனுடைய அல்டிமேட் கோல் வந்து அதனுடைய உச்சக்கட்ட முடிவு வந்து சமாதானமாகத்தான் இருக்கும், பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கும், யுத்த நிறுத்தமாக தான் இருக்கும். அதன் மூலமாக தான் நிறைய விஷயங்களை வந்து அடைய முடியும். ஆனால் இங்கே வந்து யுத்த நிறுத்தத்தை விடவும் இன்னொரு விஷயம் என்றது அது என்ன, அது வந்து ஈரான் மேலே இன்னும் நிறைய தாக்குதல்கள் நடத்துறதா, அல்லது ஈரானினுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை வந்து இலக்கு வைக்கிறதா, அல்லது வேறொன்றா என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை கூறியிருக்கிறது வந்து மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. அதே நேரம் தாங்கள் நேரடியாக யுத்தத்தில் குதிக்கப் போவதில்லை என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. என்னதான் அவர்கள் அப்படி அறிவித்தல் விட்டாலுமே கூட இஸ்ரேலுக்கு அவர்களுடைய உதவிகள் வந்து தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஈரானிலும் இஸ்ரேலிலும் இன்று 17ஆம் தேதி பகல் முழுவதும் மிக கடுமையான தாக்குதல்கள் 2 தரப்பாலும் மாறி மாறி மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரான்ல வந்து ஏராளமான குண்டுகள் வீழ்ந்து வெடித்து பல கட்டடங்கள் சேதமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானிலிருந்து பெருமளவிலான மக்கள் வந்து வெளியேறி போகின்ற ஒரு அவலமான காட்சியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் அடுத்த கேள்வி என்ன சொன்னால், அந்த மக்கள் வெளியேறி எங்கே போகிறன்றதான் நீங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 17 மில்லியன் மக்கள், கொஞ்ச நெஞ்ச தொகையில் 17 மில்லியன் மக்களும் வெளியேறி எங்கே தான் போகிறதுன்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு அவலம் வந்து அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஈரான் வந்து இன்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை இடைவிடாது நடத்தி கொண்டே இருக்குது. பொதுவாக வந்து கடந்த 4 நாளில் நாங்கள் அவதானித்து பார்த்தோம் என்று சொன்னால் பகல் நேரம் வந்து ஓரளவு அமைதியாக இருக்கும், இரவு நேரத்தில் தான் 2 தரப்பும் வந்து மாறி மாறி தாக்குதல்களை மேற்கொள்ளும். ஆனால் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 5வது நாள், இன்றைக்கு வந்து வழக்கத்துக்கு மாறாக பகல் நேரத்திலேயே வந்து கடுமையான தாக்குதல்களை வந்து 2 தரப்பு மேற்கொள்வதை அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைநகர் டெல் அவீவ், இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேருந்து தரிப்பிடத்தில் வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் விழுந்து வெடித்தில் ஏராளமான பேருந்துகள் எரிந்து நாசமாகி இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே வேளையில் ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் இன்று செவ்வாய்க்கிழமை புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தாங்கள் புதிய வகை தற்கொலை ட்ரோன்களை உருவாக்கி இருப்பதாகவும், அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷஹீத் 107, ஷஹீத் 107 என்று சொல்லப்படுற அதிநவீன தற்கொலை ட்ரோன்களை வந்து தாங்கள் உருவாக்கி தற்பொழுது பயன்படுத்தி வருவதாகவும் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர். இந்த தற்கொலை ட்ரோன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று மிக துல்லியமாக இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இஸ்ரேலை பாதுகாக்க
பாதுகாக்கின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குத்தானே, அதில் வந்து மிக நவீனமானது வந்து அரோ 3 என்று சொல்லப்படுற வான் பாதுகாப்பு அமைப்பு. அந்த அரோ 3 வான் பாதுகாப்பு அமைப்பில் வந்து சிக்காமல் சென்று மிக துல்லியமான முறையில் தாக்குதல் நடத்தக்கூடியது இந்த ஷஹீத் 107 என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் தகவல் வெளியிட்டது மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அதே வேளையில் ஈரானுக்கு அருகில் 2 ராட்சச கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்தை சந்தித்திருக்கின்றன. இந்த 2 ராட்சச கப்பல்ல ஒரு கப்பல் வந்து சீனாவுக்கு சொந்தமானது, மற்ற கப்பல் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது. சீனாவுக்கு சொந்தமான அந்த கப்பல்ல வந்து பெருமளவிலான குருடோயில் ஏற்றப்பட்டிருந்ததாக, மசகு எண்ணெய் ஏற்றப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல்கள் குருடோயில் ஏற்றப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த கப்பலினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ராண்ட் ஈகிள் என்று சொல்லப்படுகிறது. சீனாவுக்கு சொந்தமான அந்த கப்பலினுடைய பேர் வந்து ஃப்ராண்ட் ஈகிள். அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 336 மீட்டர் நீளமான ராட்சச கப்பல் என்று சொல்லப்படுகிறது. 336 மீட்டர் நீளம். அதே போல இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல், இந்திய கம்பெனி ஒன்றுக்கு சொந்தமான கப்பல் அடலின் டேங்கர் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் வந்து எரிபொருளை ஏற்றி செல்கின்ற கப்பல் தான். ஆனால் இந்த விபத்து நடந்த அந்த நேரத்தில் வந்து அந்த கப்பல் வந்து எம்டியாக இருந்தது என்று சொல்லி, அதில் வந்து எந்த ஒரு எரிபொருளும் இருக்கையில் என்று சொல்லப்படுகிறது. எரிபொருள் கலன்கள் வந்து இருக்கையில் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த விபத்து சம்பந்தமான மேலதிக விவரங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த இந்திய கப்பல் வந்து சுயஸ் கால்வாய் நோக்கி பயணம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. எதற்காக இந்த விபத்து நடந்தது, இந்த விபத்துக்கு பின்னால் ஏதாவது சதி முயற்சிகள் இருக்கக்கூடுமா, இது போன்ற கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த விபத்து நடந்த இடம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம். அது வந்து ஈரானுக்கு சொந்தமான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் என்று சொல்லி ஒரு ஒடுக்கலான கடல் பகுதி. அதை தாண்டித்தான் ஏராளமான கப்பல்கள் போயிட்டு வரணும். எனவே அந்த இடத்துல வந்து விபத்து நடந்ததுக்கு பின்னால வேறு ஏதாவது காரணங்கள் இருக்க முடியுமா என்பது சம்பந்தமாக இப்பொழுது உற்று நோக்கப்படுகிறது. அது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே இந்த விபத்து சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இப்ப எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தம் வந்து அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. ஏனென்று சொன்னால் தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து எல்லா மக்களும் வெளியேறணும் என்று சொல்லி மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தளபதிகள் வந்து கணிசமான அளவு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் என்ன செய்ய போகுது என்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அதிலேயும் இன்னொரு கேள்வி இருக்குது. ஈரானுக்கு சொந்தமான நிலத்துக்கு கீழே சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான அந்த ஏவுகணைகளும் அந்த மர்மமான வெடிபொருட்களும் எப்பொழுது வெளியே எடுக்கப்படும், எப்பொழுது அவை யுத்தத்தில் பயன்படுத்தப்படும் என்றது இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எனவே ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய மர்மமாக இருக்கக்கூடிய நிலக்கீழ் ஆயுத களஞ்சியங்கள் சம்பந்தமாக நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா அங்க வந்து என்னென்ன ஆயுதங்கள் இருக்கக்கூடும், அந்த நிலக்கீழ் ஆயுத களஞ்சியங்கள் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன, இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா இது சம்பந்தமான சிறப்பு காணொலி ஒன்று நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த காணொலியினுடைய லிங்க் வந்து கீழே முதலாவது கமெண்ட்ல போட்டு பின் பண்ணியிருக்கிறேன். எனவே அந்த காணொலியையும் நீங்க மறக்காமல் பாருங்கள். அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதங்களை வந்து ஈரான் எப்பொழுது பயன்படுத்த போகின்றது, எப்படி பயன்படுத்த போகின்றது, அது மட்டும் இல்லாமல் ஈரானிடம் இருப்பதாக சொல்லப்படுகின்ற அணுகுண்டுகளை ஈரான் இந்த யுத்தத்தில் பயன்படுத்துமா இல்லையா, இது போன்ற பல கேள்விகள் இங்கே இருக்கின்றன. எனவே இந்த கேள்விகள் அனைத்துக்குமான பதில் இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். எனவே இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.